சிவகங்கை அருகே புல்லட் ஓட்டி சென்றதற்காக பட்டியல் சமூக மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதி பாடினது ஒருவேளை பொய்யா இருக்குமோ? வெட்டி போடுறமா புல்லட்ல ஓடுறதுனால வரதுனால சாதி வெறி தாக்குதல் ஒரு இழிவா கேவலமா சாக்கடையை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஒருத்தரும். அதனாலயே இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களை அதாவது ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. இந்த காலத்துல சாதி எல்லாம் எங்கப்பா பாக்குறாங்கன்னு ரொம்ப ஈஸியா கடந்து போறவங்கலாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்றார் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர். இன்னும் எத்தனை காலம் இந்த சாதியின் பெயராலான கீழ்மை சமூகத்தை புறையோட செய்யும் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டுல சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நாங்க தான் பரப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சமத்துவ திருவாளர்கள்லாம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஹே காய்ஸ், நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன். நான் வெல்கம் டு மிஸ்டர் பீக். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு பக்கத்துல மேலப்பிடவூர் அப்படிங்கிற கிராமத்துல பூமிநாதன் செல்லம்மாள் அப்படின்னு ஒரு தம்பதி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஐயாச்சாமின்னு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் 3ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த குடும்பம் செல்வாக்கான தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குடும்பம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பூமிநாதன் அவர்கள் ஒரு புல்லட்டை வாங்குறாரு. எங்க போனாலும் அந்த புல்லட்லயே அப்படி பந்தாவா எந்த வேலைக்கு போனாலும் அந்த புல்லட்லயே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இது அதே ஊரை சேர்ந்த மற்ற சமூகத்தினருக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பூமிநாதனோட புல்லட்டை ஒரு இடத்துல யாரும் பார்க்காத நேரத்துல அடிச்சு உடைக்கிறாங்க. இது சம்பந்தமா பூமிநாதன் அவர்கள் காவல்துறையில புகார் கொடுக்கிறாரு. இந்த தகவல் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு கசியுது. இதை கேட்டு அவங்க பெரிய பிரச்சனையை உருவாக்க ஊர் மக்களா ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. மக்கள் கொடுத்த அந்த சுமூகமான முடிவுக்கு கட்டுப்பட்டு கொஞ்ச நாட்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறாங்க. இந்த நிலையில ஐயாச்சாமி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு 3 இளைஞர்கள் அவரை வழிமறிச்சு, ஏண்டா இந்த சாதியில பிறந்த நீ எல்லாம் புல்லட் ஓட்டுவ, அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? 2 கை இருந்தா தானே நீ புல்லட் ஓட்டுவன்னு சொல்லி ஐயாச்சாமியோட 2 கையும் வெட்டுறாங்க. வெட்டுப்பட்ட கைகளோட ஐயாச்சாமி வீட்டுக்கு ஓடி வர்றாரு. அவரை பார்த்த உடனே அவங்க குடும்பமே பதட்டம் அடைஞ்ச நிலையில் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன கேப்ல அந்த இளைஞர்கள் ஐயாச்சாமியோட வீட்டுக்கு வந்து வீட்டை சுத்தி இருக்கிற பொருட்கள், வீட்டோட ஜன்னல்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. விஷயம் தெரிஞ்ச சிப்காடு காவல்துறை வினோத், ஆதி, ஈஸ்வரன் ஆகிய 3 இளைஞர்களையும் கைது பண்றாங்க. சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவன் பொருளாதார ரீதியா முன்னுக்கு வர்றது பிடிக்காத இந்த சாதி வெறி பிடிச்ச மிருகங்கள்லாம் இந்த சாதியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு என்னதுதான் சாதிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு தாழ்த்தப்பட்டவன் காலில் செருப்பு போடுறதுக்கு ஒரு அடக்குமுறையை பேஸ் பண்ணா, சட்டை போடுறதுக்கு ஒரு அடக்குமுறையை பேஸ் பண்ணா, கக்கத்துல இருந்த துண்டை தோல்ல போறதுக்கு ஒரு அடக்குமுறையை பேஸ் பண்ணா, இப்போ ஒரு வண்டி வாங்குறதுக்கும் ஒரு அடக்குமுறையை வன்முறையா பேஸ் பண்ணிட்டு இருக்கான். நாங்களாம் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியல. ஒரு தாழ்த்தப்பட்டவன் வண்டி வச்சிருக்கிறது பிரச்சனையா இல்ல புல்லட் வண்டி வச்சிருக்கிறது பிரச்சனையா? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இல்ல சமூக ஒழுங்கு பிரச்சனையா? இப்பெல்லாம் யாரு சாதி பாக்குறாங்கன்னு ஈஸியா கடந்து போறவங்களும், தமிழ்நாட்டுல நாங்க தான் சமூக நீதியை உருவாக்கணும்னு பேசிட்டு இருந்த திருவாளர்களும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. நம்மளோட பாட புத்தகங்கள்ல பக்கத்திலேயே தீண்டாமே ஒரு பெருங்குற்றம்னு ஒரு வாக்கியம் இருக்கும். இந்த வாக்கியத்தை என்னைக்கு நம்ம வாழ்வியலுக்கு கொண்டு வர போறோம்னு தெரியல. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களையும் வரவேற்கிறேன்.